அதாவது ரத்தினங்கள் மூலம் ஒரு மனிதனை வெற்றி அடைய வைக்கக்கூடிய ராசியில மகர ராசி வந்து முதன்மையானது. இப்ப ரத்தினங்கள் எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மலையை எப்படி குடைகிறார்களோ, ஒரு மலையை எப்படி வெட்டுகிறார்களோ, அதே போல தான் ரத்தினங்கள் என்ன பண்ணப்படுதுன்னா வெட்டப்படுது. இப்ப நீங்க ரூபியாக இருக்கலாம். ஒண்ணே ஒண்ணு மட்டும் என்னன்னா விதிவிலக்கு. 2 ரத்தினங்கள் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒண்ணு சிப்பியில முத்து கிடைக்குது. செவ்வாய் கூட கடல்ல பவளப்பாறை அப்படின்ற அடிப்படையில தான் என்ன பண்ணுதுன்னா கிடைக்கின்றது. இப்போ கடினமான பாறைகளின் மூலம் கடினமான ஒரு ரத்தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைரம். இந்த இடத்துல வைரமும் வெள்ளியும் பஞ்சமி திதியும் சந்திரனும் இது மூன்றும் சேர்ந்து நாம தைவெள்ளியில ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அருளை நம்மளால என்ன பண்ண முடியும்னா விரைவாக பெற முடியும். தை வெள்ளியில் சகோதரனுடைய பிளஸ்ஸிங்ஸை பெறும் பொழுது கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும்னா செல்வ நிலை உயரும். ஏன்னா ஒரு பெண்ணால் மட்டும்தான் லக்ஷ்மியினுடைய அருளை திரட்ட முடியுமே தவிர ஒரு ஆணுக்கு இருக்கிற வலிமையை விட பெண்ணுக்கு தான் என்ன இருக்குன்னா அதிக வலிமை என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. அப்போ இந்த தை மாதம் ஒரு கணவனுடைய அருளை நிறைய பெறுவதற்கும் ஆசிகளை பெறுவதை தாண்டி சகோதரனுடைய அருளை சகோதரனுடைய ஆசியை ஒரு பெண் பெறுகிறாள் என்றால் கண்டிப்பாக அவளுக்கு லக்ஷ்மி அருள் இந்த தைவெள்ளியில் கிடைக்கும்.